விவேகானந்தர். அவர் செய்த செயல் சாதாரண செயல் இல்லை. எந்த ஒரு தெய்வம் அவருக்குள்ள புகுந்து செய்ததோ இந்த உள்ளிருந்து பொங்கும் அந்த ஒரு ஆன்மீகம், அவர் என்ன அப்படி என்ன அங்க பெரிதாக செய்த நாட்டையே ஆண்டு விட்டு வந்திருக்கிறாருன்னா, காப்பர்னிக்கஸ் மாதிரி ஆண்டாரா? காப்பர்னிக்கஸ்ங்கிறேன், அவர் பேர் என்ன, கொலம்பஸ் மாதிரி ஆண்டாரா, அல்லது வாஸ்கோடகாமா மாதிரி ஆண்டாரா? நாட்டையே ஆண்டு விட்டு வந்திருக்கிறார் என்பதற்கு என்ன பொருள் என்றால், நாட்டையே அன்பினால் ஆண்டு விட்டு வந்திருக்கிறார், ஆதரத்தால் ஆண்டு விட்டு வந்திருக்கிறார், ஆன்மாவால் ஆண்டு விட்டு வந்திருக்கிறார். சிகாகோ அட்ரஸ் என்று சொல்லுவார்கள். முதல்ல எடுத்த உடனே அங்க ஒவ்வொன்றுமே உலகம் உவப்பே என்பதற்கு விளக்கம்தான். சிகாகோ அட்ரஸை பார்த்தீர்களாகில் உலகம் உவப்ப என்கிற சொல்லின் விளக்கமாக சிகாகோ அட்ரஸ் இருக்கிறது. ஒரு 2-3 லெக்சர் இருக்கிறது சிகாகோ அட்ரஸே. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர் அழைக்கும் விதம், அமெரிக்க சகோதர சகோதரிகளே, எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் என்று கூறும் பொழுது இவர் மட்டும் சகோதர சகோதரிகளை என்று அழைத்தது என்கிறது அங்கு மிகப்பெரிய கைத்தட்டுதலுக்கு ஆளானது. அதற்கு காரணம் அவருடைய ஆன்மாவிலிருந்து வந்த வார்த்தை. வெறும் உதடுகளால் வந்த வார்த்தையாக இருந்தால், அவர் சகோதர சகோதரிகளேன்னு கூவி இருந்தாலும் யாரும் கைத்தட்டி இருக்க மாட்டார்கள். அது அவர்களை ஈர்த்தது, ஏனெனில் அதில் ஒரு உண்மை இருந்தது. அவர் சகோதர சகோதரிகளை என்று அழைக்கும் பொழுது அதில் ஒரு உண்மை இருந்தது. அதோட நிறுத்தல, சகோதர சகோதரிகளை மட்டும் இல்ல, அடுத்தவர் இப்பொழுது நாம் எப்படி சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்தோமோ அது மாதிரி அவரும் அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். நாம் தினமும் சந்தியாவந்தனத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகமாவது சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. இதுதான் முதல் கொட்டேஷன், விவேகானந்தருடைய கொட்டேஷன் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கு யார் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அது ஒரே தெய்வத்தை போய் அடைகிறது என்று பார்க்கக்கூடிய பண்பு உடையவர்கள் நாங்கள் சமயங்களின் தாயாக இருக்கக்கூடிய எங்களுடைய இந்து தர்மத்தின் பெயரால் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஐ தேங்க் இன் த நேம் ஆஃப் த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ் என்று கூறுகிறார். மேலும் பாரத நாட்டினுடைய அருமை பெருமையை சொல்லுகிறார். ரொம்ப அற்புதமான விஷயம். எங்கிருந்தாவது யாராவது ஆபத்தில் இங்க வந்தால் பாரத அன்னை ஏற்கிறாள். சில குடிகள் மிகவும் சண்டை போட்டு ஆதலால் எல்லாவற்றையும் இழந்து இங்கு வந்தன, அனாதைகளாக இங்கு வந்தபொழுது பாரதம் ஏற்றது. யூதர்கள் தன்னுடைய நாட்டை இழந்து அனாதைகளாக இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்தியாவில் நன்கு யூதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதை குறிப்பிடுகிறார். அடுத்தது குறிப்பிடுகிறார், ஜொராஸ்ட்ரியர்கள் அவர்களுடைய நாட்டை இழந்து வந்தார்கள். ஈரான் ஆக்கிரமிக்கப்பட்டது. பார்சி மக்கள் இங்கு வந்தபொழுது இங்கு மிகவும் இன்புற்று இருக்கிறார்கள். அவர்கள் எந்த குறைவும் இன்றி இங்கு இந்தியாவில் இங்கு உள்ள மெஜாரிட்டி பெரும்பான்மையினர் எப்படி வாழ்கிறார்களோ அவ்வாறே அவர்களும் வாழ்கிறார்கள். இவ்வளவு பெரிய பெரிய மனம் கொண்டது பாரதம். இது 2 தான் அவர் சொல்லி இருக்கிறார். மேலும் சில எண்ணங்கள் அடியனுக்கு வருகிறது. மறுபடியும் யூதர்களுடைய நாடு சுதந்திரத்தை அடைந்தவுடன் அங்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள்லாம் திரும்பி வந்து விடலாம் என்று. இந்தியாவில் உள்ள யூதர்கள் திரும்பி போகவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவிலேயே நாங்கள் நன்குதான் இருக்கிறோம், இதுவே எங்களுடைய தாய்நாடாகத்தான் இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இந்தியா யூதர்களுக்கு, பார்சிகளுக்கு இடம் கொடுத்து வாழ வைத்திருக்கிறது, வாழ வைக்கும் இந்தியா. விவேகானந்தர் காலத்தில் நடக்காத ஒரு விஷயம், அதை இங்கு சேர்க்கிறேன். பௌத்தர்களில் முக்கியமான துறவி பாண்டிஃப் மடாதிபதி என்பவர் திபெத்தினுடைய தலைலாமா, திரு தலைலாமா அவர்கள். திபெத்தை சைனா கைப்பற்றியது. திரு தலைலாமா அங்கு இருக்க முடியவில்லை.
சைனாவிற்கு கீழ் அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் என்று நமக்கு தெரிந்த விஷயம்தான். நான் விளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கு வெளிப்படையாக சமயங்களை கடைபிடிக்க முடியாது என்கின்ற நிலை. பௌத்தர்களுடைய முக்கியமான மடாதிபதியா இருக்கக்கூடிய திரு தலைலாமா, சரி நமக்கு திபெத் இல்லை, வேறு எங்கு போகலாம் என்று யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு பௌத்த நாடை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஸ்ரீலங்காவிற்கு போயிருக்கலாம், தாய்லாந்துக்கு போயிருக்கலாம். பௌத்த நாடாகவும் இருந்து, நம்மை விட முன்னேறிய நாடாகவும் இருந்து, நம்மை விட வசதியான நாடாகவும் இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் வாழ்வதற்கு. எதனால எனக்கு தெரியல, கேள்வி கேட்கிறேன். ஏதோ காரணம். அதாவது மற்ற நாடுகளை விட, மற்ற பௌத்த நாடுகளை விட, நம்மை விட முன்னேற்றம் கண்ட வசதி கொண்ட மற்ற பௌத்த நாடுகளை விட இந்த இந்து நாடான இந்தியா அவருக்கு இனிக்கிறது. ஆதலால் இந்தியாவில் எழுந்தருளி இருக்கிறார் திரு தலைலாமா. இதெல்லாம் நாம் காணும் பொழுது இந்தியா எவ்வளவு ஒரு பெரிய மனம் கொண்டதாக இருக்கிறது என்று புரிகிறது. இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய மனம் என்கிறது தற்செயல் இல்லை, கோயின்சிடென்டல் இல்லை. பின்பு என்ன என்றால், இங்கு வாழக்கூடிய மக்கள் கடைபிடிக்கும் சமயம். அததான் விவேகானந்தர், நமக்கெல்லாம் தெரியாது, நமக்கு நம்மையே கொண்டாடிக்க தெரியாது. தலையில்லாமா இங்க வந்து வாழ்கிறாருங்கிறது அடியன் சொன்ன உடனே தான் யோசிப்போம், ரைட்டு தானே? இல்லை இல்லாத போனா ரொம்ப சகஜமா அப்படித்தானே இருக்கும், அதுதானே, அது சகஜமாக எடுத்துக்கொள்வோம். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு என்று எடுத்துக்கொள்வோம். இவ்வளவு பெரிய மனம் படைத்தவர்களாக இந்தியர்கள் இருப்பதற்கு காரணம் இங்க உள்ள மக்களுடைய பண்பாடு, சமயம். இது முக்கியமான விஷயம். அது என்ன சமயம் என்றால், உலகம் உவப்ப வாழுதல், உலகம் உவப்ப இருத்தல் என்பதுதான். அந்த செய்தியை சுவாமி விவேகானந்தர் சிகாகோவுக்கு கொண்டு போகிறார். அடுத்த லெக்சரில் சிகாகோவிலேயே இதையே அழகாக வளர்க்கிறார். வளர்த்து மேலும் என்ன கூறுகிறார் என்றால், கணற்று தவளைகளாக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அழகிய கதை நம்முடைய வேதாந்தத்திலேயே வரக்கூடிய கதை தான். அதையே ராமகிருஷ்ணரும் சொல்லுகிறார், அதை விவேகானந்தர் அங்கு காட்டுகிறார். மூன்றாவது விஷயம் எடுத்து காட்டுகிறார். உலகத்தில் பாவம் என்பது மேலோட்டமான விஷயம்தான். பாவங்களை கடந்து ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆன்மா என்பதை பாவி என்று கருதுதல் மிகவும் பெரிய பாவம். ஆன்மா ஞானமயமானது, ஆன்மா உணர்வுமயமானது, சின்மயமானது. அப்படிப்பட்ட ஆன்மாவையே பாவி என்று கூறிவிட்டால் அது எங்கு கொண்டு போய் விடும் என்கிறதை எடுத்தார். இங்குதான் முதலில் உலகம் உவப்பே என்று ஆரம்பித்தவர் இதற்கு அடுத்தது வேதாந்தத்திற்கு வருகிறார். ஏன்னா வேதாந்தம் என்பது உலகம் உவப்பே என்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலையும் ஆன்மா இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லோரையும் மதிக்கணும், எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும்னு அர்த்தம். இது ரெண்டும் இன்டர் கனெக்டட். இப்படிப்பட்ட இந்த செய்தியை, இந்த ஒரு தத்துவத்தை விவேகானந்தர் மேலை நாடுகளுக்கு கொண்டு போனார். அது அவர்களுடைய கண்களை திறந்தது போல இருந்தது. உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது. இது வெளியில் கவனிக்கப்படாத விஷயம். விவேகானந்தரால் உலகத்திற்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதையே ஒரு வாரம் சொல்ல வேண்டிய விஷயம். அது கவனிக்கப்படாத விஷயம். பல்வேறு துறைகளில் விவேகானந்தர் கொண்டு போன வேதாந்தத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள். விவேகானந்தர் இருப்பதற்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு, விவேகானந்தர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள உலகம் வேறு. விவேகானந்தருக்கு முன்னாடி இருந்த இந்து சமயம் வேறு, இப்பொழுது விவேகானந்தர் வந்ததுக்கு அப்புறம் உள்ள இந்து மதத்தில் உள்ள புத்துணர்ச்சி என்பது வேறு என்கிறதெல்லாம் நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோம். இது பெரிய டாபிக், அதுக்குள்ள நான் போகலை. அதுக்குள்ள போனோம்னா அப்புறம் அதுலேயே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ எதுக்காக இந்த விவேகானந்தரை இங்க கொண்டு வந்தீர்கள்? சில பேர் கேட்கலாம், என்னையா அது சங்க இலக்கியத்துக்கும் விவேகானந்தருக்கும் என்னையா சம்பந்தம்? சங்க இலக்கியத்துல உலகம் உவப்பேங்கிற சொல்ல வளர்க்கறதுக்கு தமிழ்ல 1000 உதாரணம் இல்லையா? எங்கேருந்து விவேகானந்தர் வந்தார்? தமிழர்களிடமிருந்து வந்தார் அவர். விவேகானந்தருடைய உள்ளத்தில் உள்ள உலகம் உவப்பே என்கிற தத்துவம்
அதை கண்டு இது நம் தத்துவம் என்று கருதிய தமிழர்கள், ராமநாதபுரம் மன்னர், அவராவது மன்னர், சென்னையில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அழசிங்க பெருமாள், அழகிய சிங்க பெருமாள், அவர்கள்லாம் அழசிங்க பெருமாள் எழுதுவா, அதுக்கு அப்படியே வந்துருத்தது. விவேகானந்தர் அப்படிதான் சொல்லுவார். அல்லது இது மாதிரியான ஏழைப்பாழைகள், அழசிங்க பெருமாள் முதலிய ஏழைப்பாழைகள் இருந்து ஆரம்பித்து அந்த ராமநாதபுரம் மன்னர் வரைக்கும் இவர்கள் எல்லோருக்கும் உள்ளத்துல உள்ள ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னு, அடாடா சிகாகோவில் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதே, எல்லா சமயங்களும் ஒன்று கூறக்கூடக்கூடிய ஒரு சமயம் ஆயிற்றே, இந்த சமயத்தில் நம்முடைய விவேகானந்தர் அங்க போய் பேசணும். என்ன, விவேகானந்தர் ஒரு பெரிய தவ வடிவம். ராமகிருஷ்ணர் பல வருடங்கள் எத்தனை ஆன்மீக சாதனைகள்லாம் தன்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் அனுஷ்டித்து காட்டினாரோ, அதன் மூலமாக பல அனுபவங்களையும் உண்மைகளையும் கண்டாரோ, அது எல்லாத்தினுடையும் ஒரே வடிவமாக இன்று எழுந்தருளி இருக்கக்கூடிய விவேகானந்தர். இந்த விவேகானந்தர் அங்கு சென்று உண்மையை உணர்த்த வேண்டும் என்கின்ற விருப்பம் யாருக்கு வந்தது? தமிழர்களுக்கு வந்தது. அந்த தமிழர்களுக்கும் விவேகானந்தருக்கும் என்னதான் சம்பந்தம்? எதனால இப்படி ஒரு இது வந்தது? அவர் ஏதோ ஒரு பெங்காலி, அவர் எப்போ நம்முடைய பங்காளியானார்? பெங்காலி தானே என்கின்ற எண்ணங்கள்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையான கண்ணோட்டத்தில் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸா நாம் நம்மையை புரிந்து கொண்டு பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஆனா அந்த தொடர்பு, இது இந்த உலகம் உவப்ப இருத்தல் என்கின்ற இந்த ஒரு தொடர்பானது இந்தியா முழுவதும் புறையோடி போன ஒரு சூக்ஷ்மமான சூத்திரே மணிகணா இவ என்கின்றபடி மணிகள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு சூத்திரம். அந்த சூத்திரம் போல இருக்கக்கூடிய தத்துவம் உலகம் உவப்ப இருத்தல் என்பது. அந்த தத்துவத்தை எங்கேயோ வங்கதேசத்தில் உள்ள விவேகானந்தரிடம் கண்ட தமிழர்கள் அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் சிகாகோவுக்கு. அந்த தத்துவம் எல்லாவிடத்திலையும் புறையோடி கடப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சில லிங்கிங் விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிறது. இந்தியா முழுவதும் நம் எல்லோரையும் சில விஷயங்கள் சேர்க்கிறது, ஒன்றுபடுத்துகிறது. ஒன்றுபட்டு வழிமொழியே என்று மற்றொரு சங்க பாடலில் வருகிறது. அதை நாளை காண்போம். சில விஷயங்கள் நாம் எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிறது. எது ஒன்றுபடுத்துகிறது? நம்முடைய தெய்வங்கள் ஒன்றுபடுத்தலாம். இதே முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு, முருகப்பெருமானை பற்றிய கதைகள் இதெல்லாம் இமயத்திலும் உண்டு, காசியிலும் உண்டு. விஸ்வேசம், மாதவம், டுண்டிம், தண்டபாணிம், காசியில் முருகப்பெருமானுடைய வழிபாடு. அஸ்ஸாமில் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறார் மாதவ கந்தளி, அஸ்ஸாமி மொழியில் ராமாயணம் எழுதியவர். காஷ்மீரில் உள்ள முருகப்பெருமான், காஷ்மீரில் ராஜதரங்கிணி எழுதியவர் கல்ஹணன் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறார். உஜ்ஜயினில் உள்ள முருகப்பெருமான் குமார சம்பவம், காளிதாசன் உஜ்ஜயினில் இருந்தார், குமார சம்பவம் அருளி செய்தார். கேட்கவே வேண்டாம், தமிழகத்தில், கர்நாடகத்தில், கேரளத்தில், ஆந்திர தேசத்தில் உள்ள முருகப்பெருமான். ஒரு முருகப்பெருமான் இந்த இந்தியாவையே இணைக்கிறார். இவ்வாறுதான் சிவபெருமான் இந்தியாவையே இணைக்கிறார். இங்கு உள்ள தெய்வங்கள் இந்தியாவை இணைக்கின்றன. ராமபிரான் இந்தியாவையே, எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் அந்த மொழியில் உள்ள ராமாயணத்தை காண முடிகிறது. ராமபிரான் இந்தியாவையே இணைக்கிறார். கண்ணபிரான் இந்தியாவையே இணைக்கிறார். எங்கேயோ ராஜஸ்தான்லேருந்து ஒருவர் வரார், இங்கே வந்தால் தமிழகத்திற்கு வருகிறார். வந்த உடனே மன்னார்குடியில் போய் தரிசனம் செய்யலாம். இந்த கண்ணனை கண்டால் அவருக்கு புரிகிறது, நம்முடைய ராஜஸ்தானில் ஸ்ரீநாத் என்று எந்த ஒரு கண்ணன் இருக்கிறானோ அந்த கண்ணன் தான் இவன். கேரளாவில் உள்ளவர் ஒருவர் பிருந்தாவனம் சென்றால் அங்கு உள்ள கண்ணன் பாங்கே விஹாரியை போய் தரிசனம் செய்து மனதில் நினைக்கிறார், இங்கு நாம் வழிபடுகின்ற குருவாயூரப்பன் தான் அங்கு இருக்கிறார். இது இணைப்பு.
இது இன்றைக்கு நேத்திக்கு இல்லை, ஆண்டாளே பிருந்தாவனத்தை கண்டோமின்னு பாடுகிறார். இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து கொண்டு உள்ளத்தால பிருந்தாவனத்தில் இருக்கிறார் ஆண்டாள். இதை காலங்காலமாக நாம் காண முடிகிறது. இவ்வாறான ஒரு இணைப்பு இங்கு உள்ள தெய்வங்களால் வந்திருக்கிறது. தெய்வங்களாலும் தெய்வ வழிபாட்டாலும், தெய்வங்களால் மட்டும் இல்லை, தத்துவத்தினால் வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு கர்மா தியரி முதலிய தத்துவங்களால் வந்திருக்கிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், அதுலேருந்து இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். வேதத்தால் வந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உதாரணத்துக்கு விவேகானந்தருக்கும் தமிழனுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, விவேகானந்தர் எந்த வேத கோட்பாடுகளை, எந்த வேத விஷயங்களை பேசுகிறாரோ, சில சமயம் வேதத்தில் உள்ள மந்திரங்களை விளக்குகிறார். அடியனே பார்த்திருக்கிறேன். தமாசீத்து தமசா கூல்ஹமக்ரே பிரகேதம் ரிக்வேத வாக்கியம், அதுக்கு பெரிய விளக்கம் கொடுக்கிறார். உபனிஷத்து கேட்கவே வேண்டாம். உபனிஷத்து அவருடைய நாக்கில் தாண்டவமாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு வேதம், இந்த ஒரு வேதாந்தம் என்ன ஒன்று அவரிடம் காண்கிறோமோ, அந்த வேதத்தை பின்பற்றியவர்கள் தமிழர்கள். இதுதான் விவேகானந்தருக்கும் தமிழர்களுக்கும் உள்ள லிங்க்.